அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேன் தமிழ் விளாக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உளுந்து வடை இலகுவாக எப்படி செய்யறேன்னு. இன்னைக்கு இந்த உளுந்து வடையை ஒரு அம்மா தான் செய்து காட்ட போறா. இலகுவான முறையில வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முழுமையாக கடைசி வரையும் பாருங்க. உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன். அதை 2 மணி நேரம் ஊற விட போறேன். ஊற விட்டுருக்கிறேன். ஊற வச்ச உளுந்தை கழுவி எடுத்திருக்கிறேன். பாருங்க வேறு என்ன தேவைன்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் அரிசிமா, 1/2 ஸ்பூன் உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஐஸ் கியூப் எடுத்திருக்கிறேன், எண்ணெய், ஒரு மிக்சி ஜார் எடுங்க. தண்ணி இல்லாம உளுந்தா போடுவோம். இதுக்குள்ள போட்டா பிறகு ஐஸ் கியூப் தான் இதை ஆட் பண்ண போறோம். என்னன்னா தண்ணி விடவே தேவையில்லை. ஐஸ் கியூப் போட்டா தண்ணி விட தேவையில்லை. இனி இது இருக்க அரைப்போம். மிக்சியில போட்டு 2 பகுதியா அரைச்சு உளுந்த நாங்கள் அப்பளி எடுத்துட்டோம். 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை, பெருஞ்சீரகம், 1/2 தேக்கரண்டி உப்பு, மாவு பச்சை அரிசி மாவு 2 கரண்டி போட்டுட்டோம். இனி நாங்கள் சேர்த்து பிசைஞ்சு நல்லா வடிவாக ஒரே பக்கமாக கிளறி கிண்டவும். தண்ணி கூடவே இருந்தால் கொஞ்சம் அரிசிமா 2 தேக்கரண்டி வேண்டும் போடலாம். இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு இன்னும் 2 கரண்டி அரிசிமா கலந்து சேர்த்து குடிக்கிறோம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் வித்தியாசமான ஒரு முறையில் வடை தப்ப போகிறோம். பாருங்கள், குடிக்கிற டம்ளர் ஒன்று எடுங்கள். எடுத்து அதில் ஒரு வெள்ளை துணி, கொட்டன் துணி கொண்டு மேலே போடுங்கள். பின்பு ஒரு கொளுத்தின் கவர், அது இல்லாட்டில் பேக்கிலும் இதங்கெல்லாம் கொளுத்தின் கவரை வச்சு இதில் ஒரு ரவ் பேண்டோ இல்லை கட்டுற கயிறோ கட்டுங்கள். இறுக்கமாக கட்டுங்கள். மேலே கொஞ்சம் தண்ணி அப்படியே தடவி விடணும். தடவி விட்டு கொண்டு நாங்கள் வடையை போடுவோம். வடை இதில் தான் தப்ப போகிறோம். பாருங்கள், தண்ணி துவைச்சி தான் இதில் போட்டு போடணும். தண்ணி எண்ணெய் சேர்த்தா அது சேர்ந்துடும். வடையை போட போகிறோம். பாருங்கள்,
எடுத்துட்டேன். பாருங்க கொஞ்சம் வெந்திருக்கு. பொன்னிறமாக வரை கரண்டியை வச்சுக்கணும் எடுக்கணும். சரி, நல்லா வெந்து சிவப்பு நிறமாக வந்துட்டு நாங்கள் எடுக்க போகிறோம்.